அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிக 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 முக்கியமான ஒரு சோதிட குறிப்பை பகிர்ந்து வருகிறேன். ஒரு குழந்தையின் ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த குழந்தை எதிர்காலத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்ற குழந்தையாக பணம் என்பது கஷ்டமின்றி சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து வெளிநாடுகள் வெளிமாநிலம் என சொகுசான சுற்றுப்பயணங்கள், சொகுசான வீடுகள், சொகுசான வண்டி வாகனங்கள் இவற்றை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த குழந்தைக்கு இருக்கிறது. செல்வ செழிப்பு இருக்கிறது. வறுமை என்பது இல்லாமல் இந்த குழந்தை வாழ்ந்துவிடும். தன்னுடைய வாழ்க்கையில் பேரும் புகழும் பெற்று செல்வ செழிப்போடு வாழ்ந்துவிடும் நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அமைப்புகள் ஏராளம் இருக்கின்றன. இருந்தாலும் நாம் வெள்ளிச்சுக்கரன் சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், சுகபோகமான வண்டி வாகனத்திற்கு சொந்தக்காரர், சுகபோகமான பங்களா வீடுகளுக்கு சொந்தக்காரர், சுகபோகமான அணிகலங்களுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை மையமாக வைத்து இந்த கிரக அமைப்பை வைத்து இந்த ஜாதகனுடைய பலன்களை சொல்ல கடமைப்படுகிறேன். சுக்கிர பகவான் என்பவர் ஒரு ஜாதகத்திலே ஆட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது உச்சமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருந்தாலும் சரி, உச்சம் பெற்ற கிரகத்தோடு இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சி பெற்ற கிரகத்தை சுக்கிரன் பார்த்தாலும் சரி, அல்லது ஆட்சி பெற்ற கிரகம் சுக்கிரனை பார்த்தாலும் சரி, அல்லது உச்சம் பெற்ற கிரகம் சுக்கிரனை பார்த்தாலும் சரி, அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தை சுக்கிரன் பார்த்தாலும் சரி, அல்லது சுக்கிர பகவானுக்கு அடுத்த வீட்டில் ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிர பகவானுக்கு முன்னும் பின்னும் 2ஆம் வீட்டிலும் 12ஆம் வீட்டிலும் ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தாலும் சரி, இந்த அமைப்புகளில் ஏதாவது ஒரு அமைப்பில் ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக பிற்காலத்திலே செல்வ செழிப்போடு வாழ்வார். மற்றவற்றை நாம் அடுத்தபடி காண்போம். நன்றி, வணக்கம்.